ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த சீரிஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆர்டிஸ்ட் வந்து லக்ஷ்மி பிரியா. எஸ், நம்ம மகாநதியுடைய காவேரி. ஸோ ரொம்பவே அழகாக கலக்கிட்டு இருக்காங்க காவேரியா. ஸோ அவங்கள பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். எஸ், ஃபஸ்ட்டு எங்களுடைய ஜேர்னி வந்துட்டு 2018 ஒரு மாடலாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மாடலாக ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு நல்ல ரெகக்னிஷன் வந்து 2018 மிஸ் மிராக்கி அப்படின்ற ஒரு அவார்ட் மூலியமாக தான் கிடைச்சிருந்துச்சு. எஸ், அந்த ஒரு டைட்டில் வந்து அவங்க வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2018 அதுக்கப்புறம் நிறைய ஆட் ஷூட்ஸ் அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க போல். ஸோ அதுக்கப்புறமா 2020 வந்துட்டு மாங்கல்ய தோஷம் அப்படின்ற ஒரு சீரியல் கலர்ஸ் தமிழ் மூலியமாக வந்து அறிமுகமாயிருக்காங்க. ஸோ ஏன்னா கலர்ஸ் தமிழ்லேருந்து நிறைய ஆர்டிஸ்ட் வந்து வளர்ந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த சீரியல் அவங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கு. எஸ், இந்த சீரியல் வந்து 2020 வந்து லான்ச் ஆயிருக்கு. இந்த சீரியலுடைய ஹீரோ வந்துட்டு ஆக்டர் அருண் பத்மநாபன். ஸோ நம்முடைய அமுதாவும் மனலட்சுமி சீரியலுடைய ஹீரோ இருக்கார் இல்லையா, ஸோ அவர் தான் வந்து பண்ணியிருக்கார் போல. ஸோ இந்த சீரியலில் வந்துட்டு ரவீனா தாகா அவங்களுமே வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த சீரியல் வந்துட்டு கலர்ஸில் 7 o'clock வந்து லான்ச் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 265 எபிசோட்ஸ் கிட்ட வந்து இந்த சீரியல் வந்து போயிருக்கு. ஸோ இந்த சீரியல் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போனதுக்கப்புறம் மாங்காலி சந்தோஷம் அப்படின்ற ஒரு டைட்டிலாகவே இந்த சீரியல் வந்து மாற்றிட்டாங்க. ஃபர்ஸ்ட் தோஷம், அதுக்கப்புறம் சந்தோஷம். ஸோ சீரியலோட வரலாற்றில் டைட்டிலாக மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இன் பிட்வீனில். ஸோ அந்தளவுக்கு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த சீரியல் வந்து போயிருக்கு. ஸோ 2020 ஆரம்பிச்சு 2022 வரைக்கும் போயிருக்கு. ஸோ 2022 எண்டில் தான் வந்துட்டு மகாநதியுடைய சீரியலுக்கு வந்து இவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ 2022 லான்ச் ஸ்டார்ட் பண்ணி 23 தான் அந்த சீரியல் வந்து லான்ச் ஆச்சு. ஸோ ரொம்ப நாள் வந்து ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் தான் அந்த சீரியல் வந்துட்டு 10 o'clock வந்துட்டு விஜய் டிவியில் வந்து லான்ச் ஆச்சு. ஸோ ஆரம்பத்தில் ஒரு நாலு அக்கா தங்கச்சியுடைய ஸ்டோரியாக வந்து ஆரம்பிச்சிருந்தாலும் இப்போ வந்துட்டு அவங்களுடைய, அதாவது நம்மளுடைய காவேரியை மையமாக வச்சு தான் சீரியல் வந்து நகர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது அவங்களுடைய கெரியர் வைஸில் ஒரு நல்ல சக்ஸஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இங்கே விஜயில் இப்போ நல்ல ஒரு ரீச்க்கு அப்புறமா இங்கே நம்மளுடைய ஸ்டார் நெட்வொர்க்கான மலையாளம் இருக்கு இல்லையா, நம்மளுடைய ஏஷியன் நெட் சேனல். ஸோ அங்கே வந்துட்டு 8 o'clock நினைக்கிறேன். ஸோ சந்திரகாந்தம் அப்படின்ற ஒரு சீரியல், அதாவது நம்மளுடைய நெஞ்சம் மறப்பதில்லை சீரியலுடைய ரீமேக் மலையாளம் வெர்ஷன் வந்து ஹீரோயினாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே சரண்யா ஒரு ரோல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த வகையில் அங்கே வந்துட்டு நம்ம லக்ஷ்மி பிரியா வந்து கமிட் ஆகிருந்தாங்க. பட் கொஞ்ச நாளே வந்துட்டு அந்த சீரியலில் ஹெல்த் இஷ்யூஸ்னால இது கண்டினியூ பண்ண முடியலன்னு சொல்லிட்டு குவிட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அந்த இடத்துல வேற ஒரு ஆக்ட்ரஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு கரண்ட்டாக நம்மளுடைய மகாநதியில் மட்டும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து சீரியல்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய மூவிஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே சந்தோஷமான விஷயம், ஏன்னா மூவிஸும் பேரலாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ ரோட், அப்புறம் வந்து 10 தலை மூவியில் ட்ரிப்பு, அதே போல் பன்னிக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 மூவிஸில் வந்து நல்ல ரோல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கூட ஏதோ மூவி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸுமே இருக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு பக்கம் காவேரியாக கலக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு மூவிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு சின்ன சின்ன அவார்ட்ஸ்லாம் கூட வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பிகைன் வுட்ஸில் வந்து ஒரு பெஸ்ட் ரொமான்டிக் பேர் அவார்டு வந்து ரீசெண்டாக வாங்கியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் அவங்க சைட்லேருந்து வருது பார்க்குறது அப்படிங்கிறது நமக்குமே சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக வந்து கலர்ஸ் தமிழில் நிறைய ஆர்டிஸ்ட் கலர்ஸில் லான்ச் ஆகி இப்போ அடுத்தடுத்து வேறு சேனல்ஸ்க்கு போய் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அந்த வரிசையில் இப்போ நம்ம லக்ஷ்மி பிரியாவும் இடம் பெற்றிருக்காங்கன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து நான் உங்களோட வாழ்க்கையில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்க நம்ம சார்பாக வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறேன். இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.